இப்போ நீங்கள் ஐயா சேர்மன் ஐயா முகத்தில் கூட எனக்கு என்னதான் நம்ம முன்ன மாதிரி ஒரு ஈஸியாக ஒரு நிறுவனத்தை, கல்வி நிறுவனத்தை எடுத்துகிட்டு போயிட முடியாது. இந்த பிள்ளைகள் அனைவருக்கும் நாம் பொறுப்புங்கிற அந்த எண்ணம் நம்மளை நிச்சயமாக தூங்க விடாது. ஸோ அதுக்கு மத்தியிலையும் ஒரு நிகழ்ச்சி நடத்தி இவ்வளோ ஏற்பாடுகளை பண்ணி, ஏன்னா உங்களுக்கு 1000 வழிகள் இருக்குது இன்னைக்குள்ள காலகட்டத்தில் இல்லையா? ஆனால் அது ஒரு கல்வி நிறுவனத்தை எடுத்துகிட்டு அந்த கல்வி நிறுவனம் மூலமாக உங்களெல்லாம், அதுவும் நம்மளை போன்ற ஒரு ரூரல் ஏரியா, கள்ளக்குறிச்சி எல்லாம், விழுப்புரம், கடலூர் டிஸ்ட்ரிக்டில் ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் காவல்துறையில். அங்கே கடலூர்லேருந்து, விழுப்புரத்துலேருந்து, பாண்டிச்சேரியிலேருந்து, மரக்காணத்துலேருந்து, அங்கே இருக்கிற எல்லா வீட்டு பிள்ளைகளுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மிகப்பெரிய கனவு என்னவா இருக்குன்னா ஏகேடி ஸ்கூலில் படிக்கணும். அங்கேருந்து ஏகேடி ஸ்கூலில் படிக்கணும். யாரை பார்த்து பேசினாலும் பிள்ளைங்களை எங்கேயாவது ரோட்டில் ஒரு வெஹிக்கிள் செக்கப்பில் பார்ப்போம், எங்கேயாவது பார்ப்போம். கேட்கும்போது அப்புறம் ஒரு 11th 12th மட்டும் வந்துட்டா என் பிள்ளையை கொண்டு போய் நான் கள்ளக்குறிச்சியில் சேர்த்துருவேன். அவ்வளோ பெரிய கனவு. சார் கூட சொன்னாங்க, கள்ளக்குறிச்சியில் நம்பர் 1 இன்ஜினியரிங் காலேஜ் எங்கள் காலேஜ் தான் சார்னு பெருமையாக பிரின்சிபல் சார் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சார் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு. இந்த சுத்துப்பட்டில் இருக்கக்கூடிய அத்தனை டிஸ்ட்ரிக்ட்லேயும் உங்கள் காலேஜ் தான் சார் நம்பர் 1, நீங்கள் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்னு நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க சார். எப்படி? ஏன்னா வெளியில் இருக்கிற பப்ளிக் ஒப்பீனியனை கேளுங்க, என்கிட்ட கேளுங்க. நீங்கள் ஒப்பீனியனை நீங்களா ஒப்பீனியன் சொல்லாதீங்க. ஏன்னா சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம காலேஜில் இருக்கிற டிசிப்ளின் என்ன, நம்ம காலேஜில் இருக்கிற பிளேஸ்மெண்ட் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னா